நஜ்ரான்ல இருந்து ஒரு கிறிஸ்தவ கூட்டம் வருது. நஜ்ரான் என்பது யமனுக்கு பக்கத்தில் உள்ள கிறிஸ்தவ பகுதி. அங்கிருந்து கிறிஸ்தவ பாதிரிமார்கள், கிறிஸ்தவ தலைவர்கள்லாம் வர்றாங்க ரசூலுல்லாஹி சந்திக்கிறதுக்கு. வந்த உடனே நபி ஸல்லல்லாஹு அலைஹி கேட்குறாங்க, நபியே நாங்க சில விளக்கங்கள் வேணும் எங்களுக்கு. ரசூலுல்லாஹி என்ன விளக்கம் வேணும்? இந்த மாதிரி நீங்க இஸ்லாம் அல்லாஹ்வுடைய தூதர்ங்கிறீங்களா, அதுக்கு என்ன ஆதாரம்? எங்களுக்கு ஆதாரத்தை கடமை இஸ்லாத்தை ஏத்துக்கிறோம். ரசூலுல்லாஹி தனக்குள்ள ஆதாரங்கள், அல்லாஹ்வுடைய அத்தாட்சிகள், அல்லாஹ்வுடைய மோஜிதாத்துகள் இதெல்லாம் சொன்னாங்க. சொன்ன உடனே அந்த அரசன் சொன்னா, இல்லை எங்களுக்கு இதெல்லாம் திருப்தி இல்லை, வேணா ஒன்று பண்ணுவோம். என்னண்டா, நாங்கள் உண்மையில் இருக்கோமா நீங்க உண்மையா இருக்கீங்களாங்கிறத நம்ம அல்லாஹ் மேல சத்தியம் பண்ணி முபாஹலா செய்வோம். முபாஹலானா எதிர்த்து ஒருத்தரை சாபமிடுறது. எப்படின்டா, யா அல்லாஹ் நான் உண்மையாக இருந்தால், நான் சொல்றேன் என்னுடைய கிறிஸ்தவ மார்க்கம் உண்மையாக இருந்தால் இந்த முகம்மது மீது உன்னுடைய லானத்தை இறக்கு, உன்னுடைய சாபத்தை இறக்கு. அதே மாதிரி நான் பொய்யனா இருந்தா உன்னுடைய சாபத்தை ஏன் மேல இறக்கு அப்படின்னு கிறிஸ்தவன் சொல்லணும். ரசூல் அது மாதிரி எப்படி சொல்லணும்? யார சொல்லா, யா அல்லாஹ் நான் சொல்றது பொய்யா இருந்தா உன்னுடைய லானத்தை ஏன் மேல இறக்கு அப்படின்னு நபி ஸல்லல்லாஹு அலைஹி சொல்லணும். இப்படி ஒருத்தருக்கு ஒருத்தர் சபித்துக் கொள்வது, இதுதான் முபாஹலா. இந்த முபாஹலாக்கு நீங்க தயாரா அப்படின்னாங்க. ரசூலுல்லாஹி சொன்னாங்க, முபாஹலானா என்னப்பா? இந்த மாதிரி நீங்க உங்க குடும்பத்தாரெல்லாம் கூப்பிடணும், உங்க உறவினர்லாம் கூப்பிடணும், நாங்க எங்க உறவினர்லாம் கூப்பிடுவோம். ஒரு பொது இடத்துல உட்காந்து, யா அல்லாஹ் நாங்க சொல்றது பொய்யா இருந்தா என் மீதும் எங்களுடைய குடும்பத்தார் மீதும் உன்னுடைய சாபத்தை இறக்கு. அதே மாதிரி நீங்க சொல்லணும், நீங்க சொல்றது பொய்யா இருந்தா உங்கள் மீதும் உங்களுடைய குடும்பத்தார் மீதும் உங்களுடைய சாபம் இறங்கணும் அப்படின்னு முபாஹலா செய்ய தயாரா அப்படின்னு உடனே ரசூலுல்லாஹி சரிப்பா நான் செஞ்சிடறேன். ஹதரத் ஃபாத்திமாவை கூப்பிட்டாங்க, ஹதரத் அலியை கூப்பிட்டாங்க, தன்னுடைய மனைவிமார்களை கூப்பிட்டாங்க, ஹதரத் ஹசன் ஹுசைன் ரலியல்லாஹு அன்ஹு 2 பேர் தன்னுடைய போர்வைகளை சேர்த்துக்கிட்டு வாங்க போலாம், பொது இடத்துக்கு போகலாம் அப்படின்ற உடனே இந்த நஜ்ரான் வசீல் பயந்துட்டாங்க. வந்த அந்த ஆகிப் நயீம் என்று சொல்லக்கூடிய அந்த 2 பேர்ல அந்த நயீம் சொல்றான், அந்த பேரு நீ விஷப்பரிச்சப்படுத்துற. அவங்க உண்மைங்கிறதுனால தான் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க ரெடி ஆயிட்டாங்க. அதனால நம்ம இதுக்கப்புறம் விஷப்பரிச்சை பண்ணா கண்டிப்பா அழிஞ்சிடும், நாசமா போயிடுவோம். நம்ம அல்லாஹ்வோட லானத்து நம்மள இறங்கிடும், இல்ல மாற்று கருத்தே கிடையாது, நீ கவனமா இருந்துக்க, உஷாரா இருந்துக்கன்னு சொன்ன உடனே இந்த ஆகிப் நயீம் 2 பேரும் என்ன பண்றாங்க, இஸ்லாத்தை ஏத்துக்கிறாங்க. இஸ்லாத்தை ஏற்று நஜ்ரான் தேசத்துக்கு போன பிறகு அவங்களுடைய உறவினர்கள், அவங்களுடைய சொந்தக்காரங்க எல்லாத்தையும் சொல்லி, அவங்க ஊர்வாசி எல்லாத்தையும் சொல்லி, நம்ம இனிமேல் கிறிஸ்தவர்களா இருக்கிறதுல அர்த்தம் இல்லை, பெருமானா ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை ஏற்று இஸ்லாத்தை ஏற்றுக்கொள்வோம் அப்படின்னு சொல்றாங்க. அந்த முபாஹலா நடக்கல. இதுதான் அந்த முபாஹலான்னு சொல்றது.